ஒரு சிலவரின் பிள்ளையால தான் அந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில்ன்றதுதான் கருத்து. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. சுமந்திரனையாவுக்கு தான் கொடுக்கப்பட போகுது என்று சொன்னால் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தமிழர் கட்சிக்கு வந்த வாக்கு அடுத்த 5 வருடத்தில் இதே வாக்கு விடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. வடக்குல தமிழர் கட்சி தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம் சுமந்திரன் ஐயாவிடம் அவருக்காக எதிராக செய்த பிரச்சாரம். அதுல எந்த விதம் மாற்றுக்கிறது அவரே சொல்றாரு, நான் நேரடியாக மக்களால் தெரிவித்த அரசியல் தேர்தலை வெற்றி பெற விட்டால் நான் கடைசி வரைக்கும் தேசிய பட்டியல் வரமாட்டேன்னு சொல்லிக்கிறேன். சுமந்திரனையாட கருத்துக்கு நான் அணியிட்டு வரவில்லை. அப்படி கருத்துக்கு சொல்ல போனா இப்ப சுமந்திரனையாவை அணி தோத்து விட்டதுன்னு தான் சொல்ல முடியும். சுமந்திரனா தோத்து விட்டா சுமந்திரன் அணி தோத்து விட்டதை சமந்தானி மூலையில ஒழிப்பார்கள், ஒரு லஞ்ச லாவணியத்தை நீட்பார்கள் என்ற நம்பிக்கையை தான் கொண்டு வரலாம் மொழிய ஒரு இனப்பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள் என்றதை நான் இப்ப சொல்ல முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆயுள்கால உறுப்பினரும் துடிப்புமிக்க மட்டக்களப்பு மாவட்டத்தின் இளைஞனுமாக இருக்கக்கூடிய அன்பின் செல்வேஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி பெருவாரியான வெற்றியை பெற்று 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. பல இளையவர்களுடைய அர்ப்பணிப்புகள் அதில் முக்கியமாக பேசப்படுகின்றன. உங்களுடைய மாவட்டத்தினுடைய வெற்றியினுடைய சூட்சுமம் அல்லது அந்த வெற்றியை உங்களுடைய மக்கள் எப்படியான வகையில் ஏற்படுத்தினார்கள்? இந்த வெற்றி உணர்வுபூர்வமான வெற்றியும் அடுத்த சந்ததிக்கு ஒரு நேர்மையையும் ஒரு தேசியத்தின் உணர்வையும் பிரதிபலிக்கக்கூடிய வெற்றியாகவே இளைஞர்களால் எடுத்து சொன்னதாக நான் கருதுகிறேன். அது மாத்திரமில்லாம இதுல ஒட்டுமொத்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்துல 80% மேற்பட்ட இளைஞர்கள் தமிழரசு கட்சி பார்த்தால் ஈர்க்கப்பட்டார்கள் என்று சொல்றதை விட இருந்தார்களே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இளைஞர்களை சூழ்ந்த ஒரு கட்சியாகவே தமிழரசு கட்சி இருக்கு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது வடக்கு கிழக்கில் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் செல்வேஸ். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியை நோக்கிய மக்கள் சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய மாவட்டத்தில் ஓர் ஆசனம் பெறப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் வளமைக்கு மாறாக 3 ஆசனங்களை அந்த கட்சி பெற்றிருக்கின்றது. அந்த கட்சி ஆசனங்களை பெறுவதற்கு உங்களுடைய கட்சியினுடைய செயற்பாடுகள் காரணம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் உடன்படுகிறீர்கள்? கட்சியிட பிள்ளை என்று சொல்றதை விட கட்சியில இன்னைக்கு ஒரு சிலவரின் பிள்ளையாலதான் அந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில்ன்றதுதான் கருத்து. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. பரவலாக பேசப்படுற ஒரு கருத்தாகவே இருக்கிறது. அதை சொல்ல தேவையில்லை, சொன்னாலும் புரியும். கூடுதலாகவே பேரை சொல்லி கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலையும் இருந்து பேரை சொல்றது என்று சொல்லும் போது மதிப்புக்குரிய சுமந்திரனையாதான் சொல்லுகிறாங்க. அதில் சில விஷயங்கள்ல நானும் உடம்படக்கூடியவனாகவே இருந்து கொள்ளுகிறேன். காரணம் என்னவென்றா, ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்ளலாம், சான்றோன்றுத்தனம் அவர் செயல்படுறாரே என்று எல்லோரும் பரவலாக சொல்ற கருத்து தான். அதுல நானும் உடம்படக்கூடியவனாகவே இருக்கிறேன். அதை வாக்கு மூலமாக தோல்வியை பரிசு ஒரு தண்டனையாகவோ அல்லது ஒரு தோல்வியை ஒரு என்னென்று சொல்றது, தோல்வியை ஒரு அவர் செஞ்சது செயலுக்கு ஒரு பிரதிபலிப்பாகவும் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் வாக்காளர்கள் என்பதை சொல்ல முடியும். அவருடைய செயற்பாடுகளுக்கு மக்கள் இப்படியான ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள் என்று கூறினாரும், உங்களுடைய கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய பட்டியலூடாக அவர் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தும் இப்போது வலுப்பெறுகின்றது. அப்படியானால் உங்களுடைய கட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, இன்னும் அந்த முடிவு வரல. நாளைத்தான் வவுனியாவில 9:30 அதாவது 9:30 அரசியல் கூட்டம் ஒன்று நடைபெற நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதுலதான் தீர்மானம் எடுக்க போறாங்க. அதாவது நமக்கு கிடைக்கிற ஆசனம் 7 கிடைக்காத சேர்த்து 8வது வரப்போற அந்த தேசிய பட்டியலோட வரப்போறது. எனவே ஆனா அந்த தீர்மானம் என்பது சுமந்திரனையாவுக்கு தான் கொடுக்கப்பட போகுது என்று சொன்னால் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தமிழரசு கட்சிக்கு வந்த வாக்கு அடுத்த 5 வருடத்தில் இதே வாக்கு விடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால், திருப்பியும் நம்ம தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆள் திருப்பியும் தேசிய பட்டியல் ஊடாக வந்துருவேன் என்ற காரணத்தினால நமக்கு தமிழரசு கட்சிக்கு அடுத்த 5 வருடத்துக்கு வரப்போற மாகாண சபைக்கும் வாக்கு வீதம் குறைய இருக்கு. காரணம் முழுக்க முழுக்க வடக்குல தமிழரசு கட்சி தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம் சுமந்திரன் ஐயாவிடம்
அவருக்காக எதிராக செய்த பிரச்சாரம். அதுல எந்த விதம் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் இந்த தேசிய பட்டியலை தூக்கி நம்ம அவரை கொடுத்தோம்டா நம்மட கட்சியை அதிகளவான வாக்கு வீதத்தை குறைக்கிறதுக்கு சமனாகும். அதை தாண்டி அவரே சொல்றாரு, நான் நேரடியாக மக்களால் தெரிவு செய்ய அரசியல் தேர்தலை வெற்றி பெற விடாவிட்டால் நான் கடைசி வரைக்கும் தேசிய பட்டியல் வரமாட்டேன்னு சொல்லிக்கிறார். அதையும் தாண்டி நம்ம அவர் வரமாட்டேன்னு சொல்றவற்றை போய் இன்னைக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி வாங்கள் என்று சொல்றது கொலையாகவே இருக்கும். என்ற கருத்து கொலையாக இருக்கு. சொல்றார்கள், அது கொலையான கருத்தை முன்வைக்காங்க, கொலையான செயற்பாட்டில் ஈடுபடுறாங்கன்றதான் என்ற கருத்தை சொல்ல முடியும். இருந்தும் அவர் ஒரு சூட்சமான முறையில செய்யக்கூடும். நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் இப்படி வாங்க, நமக்கு ஒரு அரசியல்ல முக்கியமான ஒரு ஆள் தேவை, சட்டத்தினுடைய ஒரு ஆள் தேவை, அடுத்தது சில வழக்குகள் நிலுவையில் இருக்கு, சில உலக நாடுகள்ல பேசுறதாகவோ இல்ல நான் முன்னின்று சில பிரச்சனையை கொண்டு வந்தது அதை முடிச்சு வைக்கிறது இருக்கிறது, அதால நான் தேவைன்றதுக்காகவோ நீங்களாகவே சொல்லுங்கள், அப்ப கூட அழுத்தம் காரணமாகத்தான் நான் தேசிய பட்டியலுக்கு வந்தேன் அவர் சொல்லக்கூடும். இப்படி ஒரு செட்டப் ஒன்று செய்யக்கூடும். அப்படி இருந்தா கூட இந்த இதுகள் இருந்தா கூட இவர் இந்த தேசிய பட்டியல் ஊடாக வந்துதான் கட்சி செய்யாம இத கட்சிக்கு பின்னால் இருந்து அல்லது கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பாராளுமன்றம் செல்லாமல் இந்த விஷயங்களை அவர் சட்ட ரீதியான சில விஷயங்களை கட்சி நன்மகருதி தமிழ் மக்கள் நன்மகருதி செய்திருந்தால் நல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். அதே சமயம் மத்திய குழுவிலே தோர்த்தாக்களுக்கு வரப்போற தேசிய பட்டியல் கொடுக்கப்படாது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தோத்தாக்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்க போறதுன்றது கட்சிக்கு அது நம்ம எடுக்கிற முடிவுக்கு கொலையாகவும் வரும். உங்களுடைய கட்சி எப்போது சரியான முடிவுகளை எடுத்திருக்கின்றது. நீங்கள் இப்போது சுமந்திரன் தொடர்பில் கூறி முடித்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு கருத்தும் வெளிப்படுகின்றது. உங்களுடைய கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், அதாவது வன்னி மாவட்டத்தின் வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர். அவர் சார்ந்திருந்த மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி படுதோல்வி அடைந்திருந்தது வவுனியா மாவட்டத்தில். இப்போது இன்னும் ஒரு கருத்து உங்களுடைய தமிழரசு கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களால் முன்வைக்கப்படுகின்றதாம், சத்தியலிங்கம் அவர்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று. சுமந்திரன் செல்ல முடியாது என்றால் சத்தியலிங்கம் எப்படி செல்ல முடியும்? தீர்மானம் சும்மா மத்திய தோத்தாக்களுக்கு அப்படி சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் என்ன அப்படி வழங்கப்பட்டால் மத்திய குழு எடுக்கிற தமிழரசு கட்சிக்கு மத்திய குழு எடுக்கிற தீர்மானம் பண்றதோ இல்ல மத்திய குழு பொதுக்குழுன்றதை நம்ம அது எடுக்கிறது நடைமுறைப்படுத்தாது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தீர்மானம் எடுக்கிறது கொலையானது. நம்ம தீர்மானத்துக்கு வலு இல்லை, சக்தி இல்லைன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மக்களினுடைய கருத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி செயற்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மக்களோட கருத்து என்ன, தோல்வி காட்டுறது என்னது பிடிக்காததானே தோல்வி அடையுதுன்றது. அப்ப இப்படி தோல்வி அடைஞ்சவரை பிடிக்காதவரை கொண்டு நம்ம திருப்பி கொண்டு பிடிச்சு கொண்டு வைக்கிறது போலதானே. அப்ப மக்களுக்கு நம்ம செய்கிற அநீதியாகவும் கருதப்படும். இந்த தேசிய பட்டியல் ஒரு பிழையாக இப்போது கூறியது போன்று நடந்தால் வருகின்ற மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய கட்சிக்கு மூடு விழா நடத்தலாமா? மூடு விழான்னு சொல்லலாது, கணிசமான வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு. மக்களால் தெரிவு செய்யப்படாத நபருக்கு திருப்பி நம்ம மக்களால தெரிவு செய்யப்படாத ஆட்கள் கொண்டு திருப்பி கொண்டு வந்தா இதே நாங்க நிராகரிக்கிறாள் திருப்பி கொண்டு வராங்க போட்டு வெளில போற ஒரு நபருக்கு, அதாவது வெளில போடுற வாக்களித்து வெளில வைக்கிறார்கள் கூட வாக்களிக்க நிலப்பாடு ஒன்று வரப்படுது. ஏன்னா இவருக்கு அளிக்க போற வாக்கால வாக்கு சதவீதம் கூடி தேசிய பட்டியல் வந்து நம்ம தேவையில்லைன்ற ஆட்களை திருப்பி கொண்டு வருவாங்க என்ற பயத்துல நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு உயர்மட்ட உறுப்பினர்கள் இதை ஆழமா சிந்தி செயல்படுவாங்க. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய ஏனைய முக்கியஸ்தர்கள் உங்களுடைய கட்சியிலே இந்த வடக்கு கிழக்கின் இம்முறை வெற்றிக்கு காரணமாக இருந்த யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை வரையில் இருக்கக்கூடிய பகுதியில் பல ஆயுள்கார உறுப்பினர்கள், கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகளை செய்துதான் உங்களுடைய கட்சியின் வெற்றியை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் உங்களுடைய கட்சி அடிமட்ட தொண்டனையோ அல்லது உங்களுடைய கட்சியின் ஆயுள்கால உறுப்பினரையோ திரும்பி பார்ப்பதில்லை. அவர்கள் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் எடுக்கின்ற முடிவை உங்களிடம் திணிக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் உடன்படுகிறீர்கள்? இதுக்கு முன்னாடி அந்த செயல்பாடு வந்த காரணத்தினாலதான் இப்ப தோற்கடிக்கப்படுகிறார்கள். அப்படியான செய்த ஆட்கள் இந்த கட்சிக்குள் இருந்தபடியாக இப்ப தோற்கடிக்கப்படுகிறார்கள். இப்ப இருக்கிற ஆட்கள் அப்படியான சந்தர்ப்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன், அப்படி செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன். எனவே அங்கத்தவராக இருக்கட்டும் தொண்டராக இருக்கட்டும் அவர்கள் அனைவரையும் சமமாக மதிப்பார்கள் என்று நான் அறிவுறுத்தேன். சம்பவங்கள் நடந்ததா இருக்கலாம், ஆனா இனி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு புடம் போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வரலாற்று ரீதியான ஒரு வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட வாக்கு வீதங்கள் கூட 90,000 கடந்திருக்கின்றது. பலரும் அதனை பல்வேறுபட்ட ஒரு வியப்பாக பார்க்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் அந்த மாவட்டத்தினுடைய குடிமகனாக வாக்காளனாக எப்படி இருக்கின்றார்? எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்துல வரலாறு காணாத வாக்கு வந்திருக்கு. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துல 96,975 வாக்களிக்கப்பட்டிருக்கு. வரலாறு காணாத மட்டக்களப்பு மாவட்டம். அதுல பாரிய பங்கு நாம் சொல்லியே ஆக வேண்டும். இதை கடந்து போக முடியாது. சாணக்கியனவே பாரிய பங்கு சாரும். சாணக்கியனவே சாரும். அதுல எந்தவித மாற்று கருத்து. இதே போலதான் 2010 ஆண்டு இதே பாரிய பங்கு எங்களுடைய சுவாமி யோகேஸ்வரன் ஐயாவை சாரும். என்றால் 2010 காலம் வரை இப்பத்திய காலம் வரை 2010 ஆயுத குழு ஒட்டுக்குழுக்கள் கெடுபுடிகள் கடும் கெடுபுடி என் சொல்ல போனா தேர்தலில் தமிழரசு கட்சி தேர்தலில் நிக்கிறதுக்கே பல பேர் ஒதுங்குற காலகட்டத்துல யோகேஸ்வரன் ஐயா முன்னின்று தேர்தலில் நின்றவர். அவர் கணிசமான வாக்குக்கு கட்சிக்கு எடுத்து தந்த பிற்பாடுதான் அது அதுக்கு அவரோட தொடர்ந்துதான் 3 ஆசனம் வந்து அவரோட சேர்த்து 3 ஆசனம் வந்து அது பொன் செல்வராஜாக இருக்கட்டும், அவன் அரியந்திரனாக இருக்கட்டும், அவர்களும் வாக்கெடுத்தவர் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் ஊடாக பல கட்சிக்கு வாக்குப்பது. இப்ப 2024 எப்படி நடந்ததோ 2010 நடந்தது. ஆனா 2010 24 2010 பெரிய கடுகுடியான அச்சுறுத்தல் காலகட்டத்தில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டத்தில முன்னின்று உழைத்தவர் யோகேஸ்வரன். நம்மட தலைமுறைகள் வருந்தலைமுறையிலும் மறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 2010 தமிழரசு கட்சியில வேட்பாளர்கள் இல்லாத காலமும் தமிழரசு கட்சியே இல்லைன்ற காலம் ஒரு தள்ளாட்ட பருவத்தில் இருந்த இந்த கட்சியை தூக்கி நிறுத்தின 2010 ஆண்டு நம்மளுடைய யோகேஸ்வரன் ஐயாவை சாரும். அதில் நம்ம தெளிவாக இருக்க வேணும், மறந்துடக்கூடாது. வரலாறும் முக்கியம். இப்போது இருக்கக்கூடிய உங்கள் போன்ற இளையவர்களுக்கு அந்த வரலாறு ஞாபகம் இருக்கின்றதா? நீங்கள் அப்படி யாரை மதிப்பது போன்று அங்கு தோன்றவில்லை. நீங்கள் இப்போது பார்க்கின்ற இடமெல்லாம் ஏதோ இப்போதுதான் தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் உயிரோடு இருப்பது போன்றுதான் உங்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. அப்படியே நீங்கள் அந்த தியாகங்கள் செய்தவர்களையும் அல்லது அர்ப்பணிப்புகள் செய்து கட்சியை வாழ வைத்த பலர் மீது ஏறி மிதித்து தான் உங்களுடைய அரசியலை செய்கிறீர்கள். அது நாகரிகமாக தென்படுகிறதா உங்களுக்கு? அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் உள்வாங்குவதாக தெரியவில்லையே, அல்லது அவர்களுடைய காலங்களை பேசுவதாக தெரியவில்லையே. நீங்கள் எல்லோரும் ஏதோ புதிதாக இப்போதுதான் தமிழரசு கட்சி மட்டக்களப்பிலே செயற்படுவது போன்றுதான் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. விஷயம் தெரிந்தவர்களும் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்களும் தெரியாதவர்களும் கருத்துக்களை முன்வைக்கின்ற அத்தனை பேரும் தேசியத்தினால் ஈர்க்கப்படாதவர்களா? இல்ல அப்படின்னு சொல்ல தெரியாமல் இருக்கலாம் அந்த கருத்து. இனி சில நேரங்களில் இந்த உணர்வு ஊடாக தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் 2020 ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். இம்முறை அவர் அந்த நாடாளுமன்றம் செல்லவில்லை. இன்னும் ஒரு விடயம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு DTNA-இலிருந்து சங்கு கட்சியிலிருந்தும் இம்முறை நாடாளுமன்றம் செல்வோம் என்றார்கள். அவர்களும் செல்லவில்லை. என்ன இடம்பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டம்? முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கட்சியின் எழுச்சி தான் காரணம். அதாவது சுருக்கமா சொல்ல போனா தேசியத்தை இளைஞர்களும் தமிழர் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் ஈர்க்கப்படுறார்கள். மற்றவர்களால் தமிழர்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்க போறதில்லை என்றதை திட்டவட்டமாக மக்கள் தெரிந்து கொண்டார். அதனாலதான் கிட்டத்தட்ட நம்முடைய வாக்கு 96,975 கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளை பெருவாரியான மக்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். மட்டக்களப்பில் இந்த தடவை அளிக்கப்பட்ட வாக்கு மொத்தமாக சதவீதம் குறையாக இருந்தாலும் தமிழரசு கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு அதிகூடியது. இதிலே கட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். வேற ஒன்றும் இல்லை. கிழக்கு மாகாணம் பொதுவாக இம்முறை 2009க்கு முந்தைய ஈழ விடுதலை போராட்டத்தில் காலத்தில் இருந்தது போன்ற ஒரு தன்னெழுச்சி கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் அம்பாறையில் ஓர் ஆசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, திருகோணமலையில் ஓர் ஆசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, மட்டக்களப்பில் 4 ஆசனம் பெறப்பட்ட காலத்தில் இப்போது 3 பெறப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பில் 3 ஆசனங்கள் யதார்த்தபூர்வமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியம் எப்படி வேரூன்றி இருக்கின்றது? நிலையாக வேரூன்றி தமிழ் தேசியம் என்பது இந்த தேர்தலை ஒரு எடுத்துக்காட்டு. போன தடவை தேர்தல் குறைஞ்சதுக்கான காரணம், அதுக்கு முதல் குறைஞ்சதுக்கான காரணம் என்னவென்றால் அச்சுறுத்தலும் ஒரு காரணம். அடுத்ததாக போன முறை உங்களுடைய கட்சியினுடைய ஆசனம் குறைந்ததுக்கு இது ஒரு காரணம் கூறப்படுகிறது. இம்முறை உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கின்ற போது ஒரு நிதானமும் அதே போன்று ஒரு நடுநிலைமை தன்மையும் இருந்ததாகவும், சென்ற முறை பிள்ளையான்
பாராளுமன்றம் சென்றதுக்கும் சுமந்திரன் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது. அங்கு வேட்பாளர் பட்டியலில் சிலரை நீக்கியமை, வேட்பாளர் பட்டியலில் சிலரை உள்வாங்காமை, குத்து வெட்டுக்களில் சென்ற முறை சுமந்திரன் ஈடுபட்டமையும், இம்முறை சுமந்திரன் அந்த இடத்திலிருந்து தவிர்த்து வைக்கப்பட்டமையும் இந்த வெற்றிக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் உடன்படுகிறீர்கள்? இல்ல, எந்த வேட்பாளரும் போட்டாலும் 8 வேட்பாளர் புலியான வேட்பாளர் அடிக்க போறது இல்லை. அதே போல அதுல சில வேட்பாளர்கள் இருக்கலாம், நீங்க சொல்வது போல சில கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தும் அதையும் தாண்டி தேசியம் என்ற மட்டக்களப்பில் உங்களுடைய கட்சியையும் உங்களையும் பொறுத்தவரையில் நீங்கள் எல்லோரும் உண்மைகளை பேசுவதற்கு தயங்குகிறீர்கள், அல்லது உங்களிடம் ஒரு அச்சம் இருக்கின்றது. அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய பலவீனம் என்று கூறுகின்றார். உங்களை போன்ற இப்போது நீங்களும் ஒரு உண்மையை மறைக்கின்றீர்கள். கட்சிக்குள்ள இருந்து கொண்டு நீங்க சில நேரங்களை வெளியில இருந்து கொண்டு விமர்சிக்கலாம், இதை பாரத்தால கொண்டு அடிக்கலாம். மக்கள் விடுதலை முன்னணி நல்ல உதாரணமாக இருக்கிறது. தேசிய பட்டியலில் 18 புத்திஜீவிகளை அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்கள் உட்கட்சி ஜனநாயகம் என்பது விமர்சனம் என்பது அழகாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு நடைமுறையில வரும் என்று நான் நினைக்கிறேன். புதியனா ஒரு தனிநபர் துதி, ஒரு தனிநபரின் ஆளுமை, தான் என்ற அகம்பாவம் ஏழு முந்தைய வருடங்கள் பிந்திய வருடங்கள் இருந்தது போல் இனிவரும் வருடங்கள் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் தேசியவாதிகள் நம்ம தமிழரசு கட்சியிலும் நல்ல ஊறப்பட்ட தேசியவாதிகள் இந்த தடம் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிரச்சனைக்குரியவர்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பது நான் சொல்லித்தான் தெரியணும் ஒன்றுமில்லை. எடுத்த 6 ஆசனமும் தெரியும். வரப்புற தேசிய பட்டியலும் அதே மாதிரி ஒன்றை கொடுத்து ஏழாக வரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் தமிழரசு கட்சியை கடந்து ஒரு பெருவாரியான வெற்றி அல்லது இலங்கை மக்கள் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுடைய அணுகுமுறை தமிழர்கள் என்ன விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது? தேசிய கட்சி வெற்றிக்கு காரணம் ஊழல் இல்லை என்பதை சொல்லலாம். ஆனா அடக்குமுறையை இல்லை என்றதை சொல்லலாம். இந்த காலத்தான் பார்த்து சொல்லணும். இப்பதானே வந்திருக்காங்க, அடக்குமுறை இருக்கா இல்லையான்றதை அடுத்த தேர்தலில் சொல்லலாம். ஆனா இந்த தடவை சொல்லலாம். ஆனா ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது பரவலா தெரிகிற காரணத்தினால் தெரியுது. ஆனா இதே சமயத்தில் இந்த கருத்தை தான் நான் தமிழராகிய நாங்கள் சொல்லலாம். ஊழலை ஒழிப்பார்கள், ஒரு லஞ்ச லாவணியத்தை நீப்பார்கள் என்ற நம்பிக்கையை தான் கொண்டு வரலாம் ஒழிய ஒரு இனப்பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள் என்றதை நான் இப்ப சொல்ல முடியாது. இது பெரும்பாலான சிங்கள மக்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்கள் போகும். தமிழ் மக்களாகிய கதைக்க உழவும் என்று சொன்னா நான் இதைத்தான் பேசுகிறேன். உங்களுடைய கட்சியானது மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற போதுதான் ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னர் மக்களை சந்தித்து உங்களுடைய கட்சி பணிகளை ஆரம்பிப்பீர்களா, அல்லது இந்த தேர்தல் வெற்றியின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்புகளை புனரமைப்பு செய்வீர்கள்? இல்லை, கடந்த காலங்கள் இப்படி சம்பவங்கள் நடந்ததுதான். ஆனா கடந்த காலங்கள் தான் சொல்லணும். இப்பத்திய காலம் இப்ப அண்மை காலமாக கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்துல 113 கிராமம் இருக்கு. இந்த 113 கிராமத்திலையும் பட்டாக்களை சரி செய்து வட்டார தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் ஒரு காரணம் இந்த எழுச்சி. ஏனென்றா அது வட்டாரங்களை கிளைகளை எல்லாம் மீளுருவாக்கப்பட்டதும் ஒரு காரணம். இது தமிழரசு கட்சியிட செயல்பாடுகள் அதுல திறன்கள் எல்லாம் ஒரு வட்டாரமாக கொண்டு செல்லப்பட்டது. நீங்கள் என்னை பொறுத்தளவில் மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி எப்படியான முறையில் இருக்கணுமோ அந்த முறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்லுகிறேன். இன்னும் மேல் நோக்கி சில நடைமுறைகள் நடைபெறும். மாவட்ட ரீதியாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுடைய கட்சி முறையாக கையாளுமா, அல்லது வளமை போன்று அணிகளாக செயற்படுமா? முறையாக கையாள வேண்டும் என்றுதான் ஒரு அங்கத்தவனாக நாங்கள் தொண்டனாகவோ அல்ல பொதுமக்களாகவோ நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனா இதை எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் தான் தீர்மானிக்கப்படும். நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர்கள் அழுத்தத்துகளை கொடுக்க முடியும். ஆனால் நேற்றைய செவ்வியொன்றில் திரு சுமந்திரன் அவர்கள் தனது அணியிலிருந்து ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார், தன்னுடைய அணி என்று ஒருவரை குறிப்பிடுகின்றார். அப்படியாயின் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீதரன் அணி சுமந்திரன் அணி களம் கண்டதாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கட்சியினுடைய தோல்வியுற்ற சுமந்திரன் அவர்கள் கூறிய கருத்தை தான் உங்களிடம் கேட்கின்றேன். சுமந்திரன் ஐயாட கருத்துக்கு நான் அணி என்று வரவில்லை. அப்படி கருத்துக்கு சொல்ல போனா அப்ப சுமந்திரன் ஐயாவின் அணி தோத்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். சுமந்திரனா தோத்து விட்டா சுமந்திரன் அணி தோத்து விட்டது சமந்தானி. அப்ப சுமந்திரன் அணி என்றதே இல்லை, ஒரே ஒரு அணி தான் தமிழரசு கட்சி அணி. அப்படி 2 அணி என்று சொல்றாருண்டா அது சொல்றாலே தோத்து விட்டாரு. அப்ப அணியே இல்லை, தலைவரே இல்லாமல் தொண்டன் அப்படி செயல்படுறது. ஆனால் இதே கதையைத்தானே நீங்கள் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிலும் 2 அணிகளுக்கு செயலாளர் பதவி ஓர் அணிக்கு கொடுக்க போய்த்தானே என்று தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு கூட என்று சின்ன பின்னமாகி சிக்கி வழக்காடி கொண்டிருக்கின்றது. இனி வருங்காலங்களில் ஒரு நல்ல ஒரு இயல்பு நிலைக்கு வரும் என்று நினைக்கிறேன். சில வழக்குகள் தானாகவே முன் வந்து திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழப்பவாதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது.
அதன் காரணமாக இனி எங்களுடைய கட்சி ஒரு மிதவாதமான செயற்பாட்டில் போகும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக மக்கள் பிரச்சனைக்குரியவரை புறந்தள்ளிவிட்டார். இதை ஒரு கட்சி எடுக்க வேண்டிய முடிவை மக்களே இந்த தேர்தல் ஊடாக எங்களை கட்சிக்கு பெரிய பொறுப்பை தராமல் மக்களே பொறுப்பை ஏற்றி தேர்தல் என்னும் வாக்குச்சீட்டால் அவர்களை வெளியேற்றிவிட்டார். இதைத்தான் சுருக்கமாக சொல்ல முடியும். தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்திருக்கின்றது. அவருடைய பதவியானது இன்று நீதிமன்றத்தால் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கு. ஸ்ரீதரன் அவர்கள் இந்த காலப்பகுதியில் இனிவரும் காலங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் செயற்பட முடியாது என்று அமைதியாக இருப்பது நல்லதா, அல்லது அதனையும் கடந்து மக்கள் கொடுத்த, உங்களுடைய கட்சியின் தொண்டர்கள் கொடுத்த ஆணை கேட்டாற்போல் அவர் நீதிமன்றத்தை மதித்து அந்த செயற்பாடுகளுக்கு இணங்கி கட்சியை புனரமைப்பு செய்வதில் அவர் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? 2 செயற்பாடு செய்வார் ஐயா என்று நினைக்கிறார். முதலாவது, இந்த கட்சிக்கு எதிராக செயற்பட்டவரிடம் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக வழக்குகளை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் வழக்கை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது 2 விஷயம் ஏதோ ஒன்றில் நடந்து முழுமையான தீர்வு மிக விரைவில் வரும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அது எனக்கு தொலைபேசி ஊடாகவும் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருக்கிறார். அது நடக்கிறதுதான் நல்லது, கட்சிக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது. கிட்டத்தட்ட இப்ப இலங்கையில 3வது பெருங்கட்சி 7 ஆசனங்களை கொண்டு 3வது பெருங்கட்சியாக இருக்கிறது. சொல்ல போனா மக்களுக்கு, தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி கட்சி, தமிழ் மக்களின் கட்சியாகவும் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் ஊடாக தமிழரசு கட்சி மக்களுக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கு, இலங்கை அரசுக்கு இந்த தேர்தல் சொல்லியிருக்கிறது. அதன் காரணமாக எங்களுடைய தமிழரசு கட்சி என்பது முக்கியமானது. இது தமிழரசு கட்சியில் அங்கத்தவருக்கு மட்டும் எங்களோட கட்சி எடுத்து சொல்லாமல் ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களுக்கும் இந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் எடுக்கிறார். உங்களிடம் சிறிதரன் வழங்கிய உத்தரவாதத்தில் வேறு என்ன விடயங்களை குறிப்பிட்டார்? தனிப்பட்ட ரீதியாகவும் சில விஷயங்களை இதை வெட்ட வழி சொல்வது சரியில்லை என் காரணத்தினால் இதிலிருந்து நான் கடந்து போக விரும்புகிறேன். ஊடகப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள், தமிழ் மக்களினுடைய உணர்வுகள், தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு பிழையாக தமிழரசு கட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய தேசிய பட்டியல் ஆசனத்தை முரணான வகையில் வழங்குமாக இருந்தால் மக்கள் அடுத்து எடுக்க போகின்ற முடிவுகள், குறிப்பாக இன்று வடக்கு கிழக்கின் தமிழரசு கட்சியின் வெற்றியின் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை ஊடகப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.